வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 10 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following particulars relate to three companies: X Limited growth firm, Y Limited normal firm, Z Limited declining firm. ஓகே, இது பாத்தீங்கன்னா எதுக்கு இது வந்து growth firm சொல்லியிருக்காங்க அப்படின்னா, R is greater than K. K விட ஜாஸ்தி இருக்கிறதுனால இது growth firm. அண்ட் நார்மல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஆரும் 10% தான், கேவும் 10% தான். அப்ப இது வந்து நார்மல் ஃபார்ம். அண்ட் ஆர் இஸ் லெஸ்ஸர் தென் கே. ஆர் பாத்தீங்கன்னா 5% அண்ட் கே பாத்தீங்கன்னா 10%. அப்ப இது டிக்ளைனிங் ஃபார்ம். ஓகே, இப்ப இந்த மூணு ஃபார்ம் உடது கொடுத்திருக்காங்க. யூசிங் வால்டர் மாடல் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் of each of these companies if the dividend payout is 25%, 50%, 75%. இப்ப நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வால்டர் மாடல் படி இந்த மூணு கம்பெனியோட மார்க்கெட் பிரைஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் த ஷேர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 பே அவுட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மூணு கம்பெனிக்கு 3 பே அவுட்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சோ 9 மார்க்கெட் பிரைஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். எஸ், இப்ப ப்ராப்ளம் போடலாமா? ஃபர்ஸ்ட் பே அவுட் 25%. அதுக்கு ஃபர்ஸ்ட் போடலாம் பாருங்க. ஓகே, இப்ப மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். டி பிளஸ் ஆர் டிவைடட் பை கே இன்டூ இ மைனஸ் டி டிவைடட் பை கே. ஓகே, இப்ப இந்த ஃபார்முலால தான் நம்ம போட போறோம். இதுக்கு நமக்கு ஆர் ப்ராப்ளம்ல இருக்கு, கே ப்ராப்ளம்ல இருக்கு, இ ப்ராப்ளம்ல இருக்கு, டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இபிஎஸ் இன்டூ பே அவுட் தான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 25% வச்சு போட போறோம் இல்லையா? அப்ப இபிஎஸ் பாருங்க, மூணுத்துக்குமே 8 தான் இபிஎஸ். சோ 8 இன்டூ 25%, தட் இஸ் டி. பாருங்க, அப்ப மூணுத்துக்குமே 2 rupees தான். ஓகேவா? 8 rupeesன்றது இபிஎஸ், அதுல 25% போட்டோம் அப்படின்னா 2 rupees வருது. பிகாஸ் இது பே அவுட் 25%, அதனால நம்ம இங்க 25 போட்டிருக்கோம். அப்ப 2 கிடைச்சிருச்சு இல்லையா? அப்ப மத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ராப்ளம்ல இருக்கு. ஆர் பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு 15%, அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.15ன்னு எழுதலாம். அண்ட் கே பாத்தீங்கன்னா 10%, அப்ப 0.1. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 10 10 தான், அப்ப 0.1 0.1. இங்க வந்து 5%, 5% எப்படி எழுதலாம்னா 0.05 எழுதணும். அண்ட் 10% 0.1ன்னு எழுதணும். ஓகே, இப்ப நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ், பாருங்க, இந்த ஃபார்முலால நம்ம கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாமே போட்டிருக்கோம். டி யோட பிளேஸ்ல 2 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை போட்டுட்டோம். இபிஎஸ்ன்றது 8 அண்ட் மைனஸ் டி, டி அகைன் 2 போட்டாச்சு. ஓகே, இங்கேயும் அதே தான். இங்க ஆர் பாத்தீங்கன்னா 0.15, ஏன்னா 15%, இங்க 10%, இங்க வந்து 5%. மத்தது எல்லாமே சேம், கே எல்லாம் சேம் தான். ஓகேவா? எஸ், எல்லாத்துக்குமே கே 10% தான், அதனால அந்த சேஞ்சஸ்ல நமக்கு வராது. சோ இத கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருதுன்றது மார்க்கெட் பிரைஸ் தெரிஞ்சிடும். பாருங்க, 110, 80, 50. ஓகே, இப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ் வந்து நார்மல் ஃபார்முக்கு எப்பவுமே சேமா தான் இருக்கும். ஓகே, மார்க்கெட் பிரைஸ் வந்து நார்மல் ஃபார்முக்கு சேம். இதை வந்து நீங்க செக் கூட பண்ணி பாருங்க. Y லிமிட்டெடுக்கு 80 இங்க இருக்கு. அடுத்த பே அவுட்ல நம்ம பார்க்கலாம். இப்ப 50% பே அவுட்க்கு நம்ம அதே மாதிரி போடணும். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும். பாருங்க, டிவிடெண்ட்க்கு 50%க்கு 8 into 50% 4. மூணுத்துக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு டிவிடெண்ட் வந்து 4 rupeesன்னு கிடைச்சிருச்சு. அதே ஃபார்முலால நம்ம டிவிடெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். 4ன்ட்டு பாருங்க, டிவிடெண்ட் பிளேஸ்ல 4 போட்டோம். முதல்ல 2 போட்டிருந்தோம் இல்லையா 25%, இப்ப 4 போட்டிருக்கோம். அப்ப இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு வருது பாருங்க, 100, 80, 60. நான் சொன்னேன் இல்லையா, நார்மல் ஃபார்முக்கு மார்க்கெட் பிரைஸ் அதே தான் இருக்கும் எந்த பே அவுட்டா இருந்தாலும். பிகாஸ் அது ஆரும் கேவும் ஈக்குவல் அப்படின்றதுனால மார்க்கெட் பிரைஸ் வில் பி த சேம் எந்த பே அவுட் கண்டுபிடிச்சாலும். ஓகே, அப்ப அடுத்த பே அவுட் என்ன, 75%. அப்ப 75%க்கு நமக்கு டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன போடுவோம், 8 into 75% போட்டோம்னா 6 rupees வருது டி. ஓகே, அப்ப மூணுத்துக்குமே டிவிடெண்ட் சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, 6 போட்டாச்சு, 6 போட்டாச்சு, இங்கேயும் 6 போட்டாச்சு, இங்கேயும் 6 போட்டாச்சு. ஓகே, இப்ப இதை கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர் எவ்வளவுன்னு பார்க்கலாமா? 90, 80, 70. ஓகேவா? அதாவது இதோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தியரி படி நமக்கு வந்து growth firm அப்படின்னா நம்ம வந்து பே அவுட் வந்து
ஆப்டிமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 0% தான் ஆப்டிமம். ஓகே, பே அவுட் ஜாஸ்தியாக மார்க்கெட் பிரைஸ் குறையுது. நோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் 110 இருந்தது, அப்புறம் 100 இருந்தது, இப்ப 90 இருந்தது. ஏன் அப்படின்னா ஆர்ன்றது என்னது? ரிட்டர்ன். ரிட்டர்ன் வந்து growth ஃபார்ம்ல ஜாஸ்தி வருது. அப்ப நம்ம வந்து டிவிடெண்டா கொடுக்கறத விட பிசினஸ்லயே ரீடைன் பண்ணலாம் அப்படின்றது தான் பெஸ்ட். ஓகே, அதுவே டிக்ளைனிங் ஃபார்மா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்டா கொடுத்துறது தான் பெஸ்ட். ஆப்டிமம் பே அவுட் பாத்தீங்கன்னா 100% தான் டிக்ளைனிங் ஃபார்முக்கு. 100% இருக்கும்போது தான் மார்க்கெட் பிரைஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். நார்மல் ஃபார்முக்கு அது மாதிரி ஒரு ஆப்டிமம் பே அவுட்டே கிடையாது. அதனாலதான் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 வந்துருச்சு. டிக்ளைனிங் ஃபார்முக்கு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது பாருங்க. 25 இருக்கும்போது 50 இருந்தது. அப்புறம் வந்து 50 இருக்கும்போது பே அவுட் உங்களுக்கு வந்து 60 ஆச்சு. இப்ப 75 பே அவுட்னும் போது 70 ஆகுது. அதனால டிக்ளைனிங் ஃபார்முக்கு பே அவுட் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆப்டிமமா இருக்கும். growth ஃபார்முக்கு பே அவுட் குறைஞ்சிருந்தாதான் 0% தான் ஆப்டிமம். புரிஞ்சுதா? இப்படிதான் வந்து இதை இன்டர்பிரேட் பண்ணணும். ஓகே, வால்டர்ஸ் மாடல்ல நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 மார்க்ல கேட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். உங்களால ஈஸியா 10 மார்க் இதுல ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன் லிசனிங்.